முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார். இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார். நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் அன்பில் மகேஷ் துணை முதல்வர் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவராக இருப்பதாக கூறி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இங்க இருக்கிற அமைச்சர் நம்முடைய துணை முதலமைச்சருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கார். இவருக்கு கல்வி அமைச்சர் பள்ளி கல்வி அமைச்சர் கொடுத்தா அந்த வேலையை பார்க்காத ரசிகர் மன்ற தலைவர் ஆயிட்டார். ஆக நீங்க ஆகுங்க, தப்பு இல்லை, அது உங்க விருப்பம். ஆனா ஒரு அமைச்சர்னு வந்த பிறகு அதில் தான் முழு கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா பல கோடி மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி இருக்கிறாங்க. அரசாங்க மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஒரு அமைச்சருடைய கடமை. அந்த இலாக்காவில் இருக்கின்ற அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து செயல்பட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதோட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்திருக்குது. மின் கட்டணம் 67% உயர்ந்திருக்குது. இந்த பெல் கம்பெனி இருக்குது, இந்த பெல் கம்பெனிக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் இங்க அதிகமா இருக்குது. இதில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் பெல் நிறுவனத்துக்கு தராங்க. இந்த மின் கட்டணம் உயர்வால் இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் கடுமையா பாதிச்சிருக்குது. அதையெல்லாம் பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, வீடுகளுக்கும் மின் கட்டணம் உயர்வு, கடைகளுக்கு மின் கட்டணம் உயர்வு, கடைகளுக்கு பீக் அவர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.